நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் அரவிந்த் கூட வெளியே போலாம், மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து கூட்டின்னு போயின்னு இருக்காரு. அந்த சமயத்துல கூட போறாங்க திருட்டு பசங்க 2 பேர் நின்று பார்த்துன்னு இருக்காங்க. டேய் மச்சான், ஒரு செயினுக்கு அடிக்கல மச்சான், அவன் கழுத்துல படுறா, அப்படியே 2 சவரம் தேரும்னு நினைக்கிறான். அடிச்சுமா அழகா ஒரு 40,000 வரும்டா. டே அழகா சேட்டுக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி நம்மடே ஜம்முன்னு கும்முனுக்கலாம்டா டே அப்படின்னு சொல்ல. டே மச்சான், ஒரு சவரனே இப்ப 40,000 வரும், 2 சவரம்னா எவ்வளோ வரும்டா டே, பைத்துக்கார மாதிரி பேசுனுங்கிறா அப்படின்னு சொல்ற. டே மச்சான், திருட்டு செய்யணும் அப்படிதான்டா, அதை விட்றா, ஏதோ ஒன்று பண்ணிடலாம். சரி ஃபர்ஸ்ட் நான் போய் அடிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு கழுத்துல கட்ட பிடிச்சி பட்டுக்குன்னு இழுத்துன்னு போறான். உடனே ஐயோ திருடன் திருடன் கத்த. உடனே பார்க்கணுமே, இந்த கிங் ஆஃப் த மேக் இருக்கிற போது யாரா கேட்கறது, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஓடுறாரு. ஒரு பக்கம் ஓடி போனா கூட பிடிக்க முடியலைங்க. திடீர்னு காரு காட்ட வந்து மாட்டிடுறாங்க. திருடன் திருடன் சொல்லிட்டு மல்லி ஓடி வராங்க. கரெக்டாக அந்த செயின்லயும் அந்த தாலிக்கேரி இருக்கு பாருங்க, அதை பார்த்ததுமே மனசு விட்டு கண் கலங்கி போயிடுறாரு. என் மேல இந்த அளவுக்கு காதலா இருந்திருக்கு, ஆனா நான் புரிஞ்சுக்காம ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் உன்னை கஷ்டப்படுத்தின்னு இருந்துக்கனே மல்லி, என்ன நானே செருப்ப காலத்தையும் நடிச்சுக்கணும், அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு கதற கதற ஒரு பக்கம் பேசுறாரு. உடனே அரவிந்த் அங்க வந்துடுறாரு. உடனே அந்த தாலியை மறைச்சு வச்சுட்டு அந்த இதை மட்டும் கொடுக்க. அந்த ஆண்டவனே பாருங்க, தாலியை கரெக்டா நம்ம கௌதம் கையிலேயே தலைவன் விஜய் கையிலேயே சேர்த்து விட்டாங்களே, என்னடா கொடுமை இது. குடும்பம்னு கோவிலுக்கு போனா கோவிலே தலைவேசி ஆடுதான், அந்த கதையெல்லாம் இருக்குங்க. கஷ்டம் கஷ்டம்னு வந்து இவங்க டீ குடிக்க வந்தா திடீர்னு தாலி போயிட்டு நம்ம தலைவன் விஜய் கிட்டே போயிருது. இப்ப அரவிந்தனுக்கு சொந்தமான நம்ம மல்லி அரவிந்தனுக்கு சொந்தமாயிடுறாங்க. மறுபக்கம் வெண்பா கொட்டி காரில் தான் உட்காந்து இருக்காங்க. வெண்பா உடனே அம்மான்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்து அரவிந்த் இருந்துன்னு, செல்லக்குட்டி எங்க அம்மா வந்துட்டாங்களா, நான் சொன்னால கூட்டினு அதே மாதிரி கூட்டினு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. உடனே நம்ம வெண்பா இருந்து முழிக்கிறாங்க ஒரு பக்கம், என்னடான்னு சொல்லிட்டு இவர் என்ன புதுசா ஏதோ ஒரு கதையை விட்டுக்கிறாரு சொல்லிட்டு. இதை கேட்க கேட்க நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் இதுல நிறைய இன்னும் ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்க. சரி இது ஒரு பக்கம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது கூடவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க, முக்கியமான விஷயம். அது என்னடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. அப்பதான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நாமளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா, ஐயோ நம்மளுக்காக இத்தனை பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துனே இருப்பேன். வேற லெவல்ல டக்கு 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 டக்குன்னு குதிரை எப்படி ஓடும் அப்படியே சும்மா டிக்கு 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 டிக்குன்னு அந்த மாதிரி நம்ம வீடியோவும் டக்கு 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 டக்குன்னு வந்து இருக்கோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, டே அது வரக்கூடாதுன்னா நாங்களே சப்போர்ட் பண்ணாம இருக்கோம், ஏன்டா நீ வேற கடுப்பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கடுப்பேத்துற கிட்ட கம்முனும் உஸ்பேத்துற கிட்ட ஜம்முனும் இருந்தா வாழ்க்கை கும்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. டைலாக்கே மாத்தி சொல்லிட்டேன், நீங்க அதை கரெக்ட் பண்ணி ஒரு இதில் எழுதி அனுப்பிச்சிருங்க மெசேஜ் பாக்ஸில். சரி இது ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அரவிந்த் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நன்றி விஜய் சார், எப்படியும் எல்லா டைமில் மல்லிகை ஆபத்து வரும்போதாலும் நீங்கள் வந்துடுறீங்களே, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இதை கேட்டதும் அடடே என்னடா இது வேற லெவலில் இருக்கு, சொர்க்கமோ சொர்க்கம் வெர்க்கமோ வெர்க்கம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு. சரி பாத்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில, இது ஒரு பிரச்சனையடா, எல்லாத்தையும் அடிச்சு தூள் கழிப்பிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு போயினே இருக்கணுங்க. அப்பதான் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம், ஒரு அன்பும், ஒரு இதுவும் இருக்கும். சரி எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு நாம ஒரு பக்கம் வாழ்க்கையில ஜம்முன்னு கும்முன்னு மாறுவோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.